சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பீட்ரூட் கேரட் கோவா அல்வா பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 பீட்ரூட் திருவி எடுத்து வச்சுருக்கேன், 1 கேரட் திருவி வச்சுருக்கேன், முந்திரி திராட்சை தேவையான அளவு எடுத்துக்கலாம், கோவா 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம், நாட்டு சக்கரை 1 கப் எடுத்திருக்கேன், 1 கப் தேங்காய் பால், தேவையான அளவு நெய். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கலாம். திருவி வச்சுருந்த கேரட்டும் பீட்ரூட்டும் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பால்லே தான் நான் வேக வைக்க போகிறேன். தேங்காய் பால்லே வேக வைக்கும்போது நல்லா கூடுதலாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம், மூடி வச்சுக்கலாம். 3 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். அதுக்குள்ளே நம்ம நாட்டு சர்க்கரையை கடைச்சிக்கலாம். எடுத்து வச்சுருந்த நெய்யை சேர்த்துக்கலாம், முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். அதே நெய்யிலே நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். 3 விசில் வந்துருச்சு, வெயிட்டும் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா மசிச்சுக்கலாம். ரொம்ப மசிக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு மசிச்சா போதும். இப்போ நாட்டு சர்க்கரை நல்லா ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ மசிச்சு வச்ச கேரட் பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருந்த கோவாவை சேர்த்துக்கலாம். இது 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் காமிக்கல, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். பாலில் கரைச்சி நல்லா கட்டி இல்லாமல் சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். நல்லாவே திக்காக வந்துருச்சு. நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கேக் டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். கேக் டின் இல்லைனாலும் நார்மலாக பிளேட்டில் கூட நெய் தடவி வச்சுக்கலாம். 1/2 மணி நேரத்துலேயே நல்லா செட் ஆயிரும். 1/2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்துடலாம். நல்லா டேப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் கழித்து பார்க்குறோம், நல்லா செட் ஆயிடுச்சு. பட்டர் பேப்பரை எடுத்துடலாம். இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ கட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி பீட்ரூட் கேரட் கோவா அல்வா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.